அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதியோர் இல்லத்தில் இரவில் வழங்கப்பட்ட உணவில் ஃபுட் பாய்சன் ஏற்பட்டிருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் இசக்கிராஜன். வணக்கம் இசக்கிராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரம் அருகே கீழப்பாட்டாக்குறிச்சி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. இந்த கிராமத்துல அன்னை முதியோர் இல்லம்ங்கிற ஒரு ஆதரவற்றோர் இல்லம் செயல்பட்டு வருது. இந்த இல்லத்துல கடந்த 8ஆம் தேதி இரவு அனைவருக்கும் மாமிச உணவு வழங்கியதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக உணவின் ஒவ்வாமை காரணமாக சங்கர் கணேஷ் என்பவர் நேற்று 11ஆம் தேதி இறந்துள்ளார். இதன் தொடர்ச்சியாக அம்பிகா, முருகம்மாள் ஆகியோர் இன்று காலை 2 நபர்களும் இறந்துள்ளனர். இதன் தொடர்ச்சியாக தகவல் அறிந்த தென்காசி மருத்துவ பணிகள் இணை இயக்குநர் தலைமையில் மருத்துவ குழுவினர் மற்றும் தென்காசி கோட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் குழுவினர் அந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 3 நபர்கள் முதியோர் இல்லத்தில் இறந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கோமதி, சாந்தி, பேச்சியம்மாள், செல்வராஜ், காளியம்மாள், சுகுமார், மும்தாஜ், மீனாட்சி சுந்தரம் உள்ளிட்ட 8 நபர்கள் தென்காசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மொத்தம் இந்த முகாமில் 61 பேர் இருந்த நிலையில இப்ப 11 பேர் இதாயிருக்கிறாங்க. அதுல 3 பேர் இறந்திருக்கிறாங்க. தொடர்ந்து இங்க முகாம் நடத்தி அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. இந்த சம்பவம் இந்த தென்காசி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. நன்றி இசக்கிராஜன், உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.